நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாள் கழித்து, அதாவது ஒரு 2019க்கு அப்புறமே இப்போ தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வாரத்துக்கு 5 நாள் வேலைக்கு போனால் மட்டும் போதும். சனி ஞாயிறு 100க்கு 100% உங்களுக்கு லீவாக தான் இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி முழுமையான தகவலையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சைடில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர் கேப்ஸ் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டோட பேரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், நீங்கள் ஆண்னா ஆண், பெண்ணா பெண், இல்லை மாற்றுத்திறனாளி இல்லை மாற்றுப்பாலினத்தினாக இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிசியோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸோ இதோட நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட தற்போது இப்போ வயது என்ன அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் கல்வி தகுதி சான்று ஜெராக்ஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகபட்சமாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார எண் கேட்டிருக்கோங்க. உங்கள் முழுமையான ஆதார எண்ணை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி உடைய பர்சனாக இருக்கீங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட் உமன் கேட்டகரியில் இல்லை எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி எஸ்ன்னு கொடுத்துட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷனை குறிப்பிடுங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயும் வேலை பார்த்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் நிரந்தர முகவரி, அதுக்கப்புறம் தற்போது இருக்க முகவரி, இல்லை ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இங்கே இடம், தேதி, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற எல்லா ஜெராக்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வைக்கிற ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே இன்டர்வியூ நடைபெறும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்ரஸேட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ ஒட்டினது போக 2 ரீசெண்டான ஃபோட்டோ மேலே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா 10th இல்லை +2வோட மார்க் சர்டிஃபிகேட்டு, இது போக நீங்கள் அதிகபட்சமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை நிறுவதுக்காக அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்சி, உங்கள் நேட்டிவிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார், ரேஷன் சொல்லி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது போக உங்கள் மீதி கேட்டிருக்க சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இதோட அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற கடைசி தேதி 10/4/2025க்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 18,000 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேக்கன்சி. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 23,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏஎஸ்எல்பி அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட், இதுக்கு டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஸ்டார்டிங் சேலரி, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மெயில் கேட்டகரியில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த 2 கேட்டகரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +2ல் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா
பயாலஜி இருக்கணும் அல்லது பாட்னி சுவாலஜி எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் ஒரு லாங்குவேஜை எடுத்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு அல்லது அது 11th கிரேட் ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 11 வேகன்சி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜன், டென்டல் அசிஸ்டண்ட். டென்டல் சர்ஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அல்லது எம்டிஎஸ் அதை முடிச்சிருக்கணும். 2 வேகன்சி இருக்குது. அதுக்கு மாதிரி டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்து ப்ளஸ் அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கர், இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கரில் எம்எஸ்டபிள்யூ நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலவெண்ட்டான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள். இதுக்கு ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு வேகன்சி, ரேடியோகிராஃபருக்கு ஒரு வேகன்சி, இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் பேச்சுலர் டிகிரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் இருந்தாலும் போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சானிடைசர் ஒர்க்கருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் இருந்தால் போதும், எழுத படிக்க தெரிஞ்சுதான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த வேலைவாய்ப்புக்கெலாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது, அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக வேலை நாளில் நேரில் போய் அங்கே போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/4/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.